ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 10 நாளில் ஈஸியாக 10 கிலோ குறைக்கலாம். சூப்பராக எம்மியாக சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக 10 நாளில் 10 கிலோ குறைக்கலாம். ஹெல்த்தியான இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டை டெய்லி நீங்கள் காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி டேக்கு தேவையான ப்ரோட்டீனும் இருக்கும். அட் த சேம் டைம் ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நைட்டே ஊற வச்சு காலையில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற சன்னா. இது நீங்கள் பச்சை பயிறு, கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதுக்கு டாப்பிங்காக கேரட், ஆனியன் அண்ட் கொஞ்சமாக மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், ஆனியன் அண்ட் கொஞ்சமாக மாங்காய். நீங்கள் இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், முள்ளங்கி கூட துருவி சீவிக்கலாம். இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு தேவையான அளவு கொண்டக்கடலை ரொம்ப எடுத்துக்காதீங்க. ஒரு 50 to 60 மேக்ஸிமம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான உப்பு அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக லெமன். நீங்கள் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அதெல்லாம் சேர்க்கல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹெல்த்தியாக டேஸ்டாக ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்லட்டோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ நைட் டின்னராகவோ எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸும் ஆகும். அட் த சேம் டைம் அந்த ஹோல் டேக்கு தேவையான எனர்ஜெட்டிக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஈவினிங்ஸ் டைமில் நீங்கள் பசங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் ட்ரை பண்ணீங்க, ஒரு 10 நாள் ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு 10 kg வெயிட் லாஸ் ஆகும். இதுக்கு நான் ஒரே ஒரு சில்லி, ஒரு சின்ன வெங்காயம் அண்ட் டொமேட்டோ ஒன்று, ஒரு 4 to 5 மஷ்ரூமை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய், ஆனியன், இதுக்கு தேவையான உப்பு. இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, நல்லா சாட்டையான இந்த டொமேட்டோ ஆனியனோட மஷ்ரூம். அடுத்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மஷ்ரூமில் இருக்கிற வாட்டர் வெளியே அது பாயில் ஆகிற வரைக்கும் அப்படியே ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஹோம்மேடாக இப்படி சீசனிங் செஞ்சு வச்சுக்கோங்க. டாப்பிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 6 வரமிளகாய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு. இந்த மாதிரியான சீசனிங்கை நம்ம டயட்டில் டாப்பிங்காக போட்டு சாப்பிடும்போது டேஸ்டியாகவும் அட் த சேம் டைம் ரொம்ப கிரேவ்னஸை கொடுக்காம இந்த காரம் நம்மளை கட்டுப்படுத்தும். ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூமில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எல்லாமே வெளியே மஷ்ரூம் ஓரளவு நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி நமக்கு ட்ரை ஆகட்டும். இந்த பேஸுக்கு நான் 3 ஒயிட் எக் எடுத்துக்கிறேன். ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக சீசனிங் சால்ட் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளஃபாக வராத அளவுக்கு பீட் பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பராக நல்லா டேஸ்டாக நமக்கு மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிரில் பேனில்
நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிற இந்த எக்கை வந்து கொஞ்சமாக டாப்பிங்காக கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா, பேஸ்க்காக. ஸோ இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இது மேலே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மஷ்ரூம் இதில் போட்டுருவோம். அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து நமக்கு முட்டை சீக்கிரமாக வந்து கருகிடும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், எல்லா பக்கட்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஈவனாக ஸோ இதுக்கு மேலே நம்ம அடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த எக்கு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே ஒரு சிம்மில் 5 மினிட்ஸ் 2 பக்கட்டும் வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே தேவையில்லைங்க. ஸோ அழகா திருப்பி போட்டாச்சு. அப்படியே நல்லா பேக் ஆகட்டும். ஒரு சிம்மில் தான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த டிஷ் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பேஸ் வந்து கலந்துடும். ஓகேவா, இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். 2 பக்கமுமே சூப்பராக ரோஸ்ட் ஆகி இப்போ நமக்கு ஃப்ளப்பியாக எம்மியாக டேஸ்டாக ஒரு ரெசிபி ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி லஞ்சாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி லஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்டாகவும் எம்மியாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் டின்னர் வந்து நீங்கள் வெஜிடபிள் சூப் அல்லது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் சாத்தியமானு யோசிக்காதீங்க. இட் இஸ் பாசிபிள், டெஃபினட்டாக பாசிபிள். 3 நாள் கஷ்டமாக இருக்கும், 4வது நாள் இது உங்களுக்கு பழகிடும். அண்ட் நடுவில் வந்து நீங்கள் அதிகமாக வாட்டர் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக 10 நாளில் 10 கிலோ வெயிட் லாஸ் ஆகும்.